சிவத்தை வணங்கினால் துன்பம் கிடையாது, தொல்லை கிடையாது. மயிலைக்கு வழிபட வந்த ஞானசம்பந்த பெருமானை சிவநேசன் செட்டியார் மிகச்சிறந்த வரவேற்பு கொடுத்து அவரை கௌரவித்தார். இந்த வரவேற்பு ஏற்பாடுகளை எல்லாம் கண்டு கலித்த ஞானசம்பந்த பெருமான் கபாலீஸ்வர சுவாமியை வழிபட முனைந்தார். அப்பொழுது வாட்டத்தோடு இருந்த ஒரு பெரியாரை கண்டார். அவர் யார், அந்த வாட்டத்திற்கு காரணம் என்ன என்று வினவினார். அன்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த வரவேற்பு விழாவை ஏற்பாடு செய்து மிக பக்தியோடு இருக்கக்கூடிய சிவநேசன் செட்டியார் தான் அவர். உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக ஒரு பெண் குழந்தையை அவர் வளர்த்து வந்தார். அந்த குழந்தை அரவு தீண்டி மாண்டதால் அவர் சோகத்தில் உள்ளார் என்று தெரிவித்தார்கள். இதை அறிந்த ஞானசம்பந்த பெருமான் மனம் மிக வருந்தினார். சிவநேசன் செட்டியாரிடம் அந்த எலும்பும் சாம்பலும் உள்ள கலசத்தை எடுத்து வருமாறு பணித்து அங்கம் பூம் பாவை பதிகம் என்ற ஒரு அரிய பதிகத்தை பெருமான் சந்நிதிக்கு எதிரே வைத்து பாடத் தொடங்கினார். ஆம் நண்பர்களே, ஞானசம்பந்த பெருமான் பாட 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 அந்த பானையானது உடைந்து உள்ளே இருந்து பூம்பாவையானவள் உயிரோடு எழுந்து வந்தாள். எலும்பு பெண்ணான அதிசயம் சென்னையிலே 7ஆம் நூற்றாண்டிலே நிகழ்ந்தது. எல்லோரும் அதிசயித்தார்கள். சிவநேசன் செட்டியார் கஷ்டமெல்லாம் போயிற்று, துன்பமெல்லாம் விலகிற்று, கண்ணில்லாதவன் கண் பெற்றதை போல மகிழ்ந்தார். ஞானசம்பந்த பெருமானை வணங்கி, ஐயா, நீங்கள் இந்த குழந்தையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், ஐயா, உண்மைதான், ஆனால் இப்பொழுது எழுப்பப்பட்ட சிவபெருமான் அருளால் என்னால் எழுப்பப்பட்டது. அதனால் இந்த குழந்தையை நான் திருமணம் செய்து கொள்வதற்கு இல்லை என்று தெரிவித்தார். நண்பர்களே, சிவனை மனதில் நிறுத்தி சிவன் அருளோடு பாடுகின்ற ஒரு பாடலால் எலும்பை பெண் உருவாக்க முடியும் என்று சொன்னால், சிவ வழிபாட்டினால் ஆகாத காரியம் உலகத்தில் உள்ளதா? நீங்கள் எது நினைத்தாலும் சரி, உங்கள் கஷ்டங்கள் எதுவானாலும் சரி, துன்பங்கள் எதுவானாலும் சரி, குறிக்கோள் எதுவானாலும் சரி, உங்கள் குறைகள் எதுவானாலும் சரி, சிவபெருமானை பணியுங்கள், உரியன அவர் செய்வார். ஏனென்று சொன்னால் அவர் கருணை கடல், பாலுக்கு பாலகன் அழுதிட பார்க்கடல் ஈந்த பிறான் என்று சொல்லுவார்கள். அந்த வரலாற்றை நாம் பின்னால் பார்ப்போம். அப்படி ஒரு பெருங்கருணை கடலாக விளங்குகின்றான், பரம கருணாநிதியாக விளங்குகின்றான் அந்த பெருமான். அந்த பெருமானை வழிபட்டால் எத்தகைய துயராக இருந்தாலும் நீங்கிவிடும். இன்றும் கூட மயிலை பகுதியிலே இந்த எலும்பை பெண் உருவாக்கிய நாளை சிறந்த தினமாக கொண்டாடுகிறார்கள், விழாவாக கொண்டாடுகிறார்கள். எனவே அன்பர்களே, எத்தகைய நிலைக்கு நீங்கள் சென்றாலும் சிவனருள் உங்களை காக்கும். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.